हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க தமிழினி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வழக்கமா எல்லார் வீட்லயும் செய்யற தேங்காய் சட்னி தாங்க பார்க்க போறோம் இன்னைக்கு வழக்கமா இல்லாம கிராமத்து ஸ்டைல்ல ஆட்டாங்கல் தேங்காய் சட்னிங்க மிக்ஸி தேங்காய் சட்னி இல்ல சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேங்காயை உடைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தேங்காயில பிரவுன் கலர் வராம ஒயிட் கலர் பூ மட்டும் வர மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தறலாம் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் 4 இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு கல்லுப்பு எடுத்துக்கிட்டோம் கூட தண்ணி எடுத்துருக்கோம் நம்ம நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போது முதல்ல ரொம்ப ஹார்டாக இருக்க பொருட்களை ஆட்டி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை இஞ்சி சின்னதாக ஒரு துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் அடுத்ததாக கல்லுப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுடலாம் தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு ஆட்டிடலாம் செகண்ட் டைம் லைட்டாக தண்ணி விட்டு ஆட்டிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஹார்டாக இருக்க பொருள் ஆட்டும் போது நமக்கு மிக்சியில் அரைக்க மாதிரியே பச்சை மிளகாலாம் நல்லா அரைப்பட்டு கிடச்சிரும் நமக்கு லைட்டாக மட்டும் தண்ணி விட்டு ஆட்டிக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் நமக்கு கெட்டி சட்னியாக கிடைக்கணும் அதனால் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் நல்லா அரைப்பட்டு கிடச்சிருச்சு இது அரைப்பட்ட உடனே நம்ம தேங்காயை கூடவே ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் அரைக்க மாதிரியே நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம செக்குக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டு நம்ம தேங்காய் சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம் வாசனைக்காக எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பு கருவேப்பிலை 3 போட்டு நல்லா தாளித்து வாசனைக்காக நம்ம தேங்காய் சட்னியில் ஆட் பண்ணிடலாம் நமக்கு சுவையான கிராமத்து ஸ்டைல் நல்ல கெட்டியான தேங்காய் சட்னி கிடைச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்